விவசாயிகள் ஒழுங்குமுறை குழுவின் சார்பாக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் உள்ளடக்கிய செய்தியாளர்கள் சந்திப்பு. என்னோடய பேர் ராம்ஜி ராகவன், பண்ணைக்கோழி விவசாயிகள் ஒழுங்குமுறை குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். கடந்த ஜனவரி 1 முதல் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பாளர்களின் சார்பாக உற்பத்தி நிறுத்த போராட்டம் என்று விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்கிற அமைப்பு பல போராட்டங்களை நடத்தி இருக்கின்றன. சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் இது தொடர்பாக நடைபெற்றுள்ளன. இதன் எதிரொலியாக சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்காக விரிவான ஒரு அறிக்கையும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் உற்பத்தியாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு தெளிவான முறையான ஒரு விளக்கத்தை அளிப்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். முதலாவதாக தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கறிக்கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் எல்லாரும் கிலோவிற்கு வளர்ப்பு தொகையாக ₹6.50 பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. உண்மையில் 18,000 பண்ணையாளர்களுடைய கடந்த ஓராண்டு வளர்ப்பு தொகை தரவுகளை சரிபார்த்த பின்னர் தெரிய வரும் உண்மை என்னென்றால், அவர்கள் வளர்ப்பு தொகையாக கிலோவிற்கு ₹7.50 முதல் ₹12 வரை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம அடிப்படையாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தீவன மாற்று விகிதாச்சார முறையில் கோழி வளர்ப்பு முறைமையை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம் இது தெரியும். அவர்கள் வெறும் ₹6.50 பெறக்கூடிய பண்ணையாளர்கள் என்பது வெறும் 5% குறைவாகத்தான் இருக்கிறார்கள். 95% மேல் ₹7.50 ₹12 வரைக்கும் அவர்களுடைய வளர்ப்பு முறையை அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ₹12க்கும் அதிகமாக 5% வளர்ப்பாளர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதன் ஒரு முக்கியமான ஒரு உண்மை. இரண்டாவதாக, இந்த பண்ணைக்கோழி தொழிலில் நேரடியாக ஈடுபட்டிருப்பவர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த பிரச்சனையுமின்றி சுமூகமாக இன்றளவும் ஒரு நாளைக்கு 23 to 25 லட்சம் கோழி குஞ்சுகள் பண்ணைகளிலே இறங்கி கொண்டிருக்கின்றன. எந்த பண்ணையிலிருந்தும் திருப்பி அனுப்பப்படுவதில்லை. இது ஒரு சுமூகமான உறவை எடுத்து காட்டுகிறது. தேவையில்லாமல் இதில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தவறான வழிகாட்டுதல்களால் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கூட சில இடங்களிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. குஞ்சு ஏற்கனவே இறக்கிய பண்ணைகளில் நீங்கள் எப்படி இறக்கலாம் என்று அவர்கள் மிரட்டப்படுவதாக. இது ஒரு அறவழி போராட்டம் அல்ல. இது போன்ற ஒரு போராட்டங்கள் எந்த விதமான தீர்வையும் கொடுத்து விடாது. இதை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இது பண்ணையாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கடந்த 40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு. பல பண்ணையாளர்கள் ஒரு 2,000 கோழி வளர்ப்பிலிருந்து இன்றைக்கி 1 லட்சம் கோழி வரை வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்கள்லாம் இருக்கிறார்கள். தமிழகம் முன்னணி மாநிலமாக முட்டை உற்பத்திலையும் கோழி உற்பத்திலையும் இருக்கிறது. பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு நம்முடைய கட்டமைப்புகள் இங்கே உருவாகி இருக்கின்றன. எனவே அறவழியில் போராட்டம் செய்கிறோம் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு அறமல்லாத வழிகளிலே போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.